Hello students, 10th Maths, exercise 6.5, question number 11. இந்த கொஸ்டினுக்கு தமிழ் மீடியம் புக்கில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பாருங்கள். ஒரு மின் கம்பமானது அதன் அடியில் சமதள பரப்பில் உள்ள ஒரு புள்ளியில் 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. முதல் புள்ளிக்கு B மீட்டர் உயரத்தில் உள்ள இரண்டாவது புள்ளியிலிருந்து மின் கம்பத்தின் அடிக்கு இறக்க கோணம் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனில் மின் கம்பத்தின் உயரமானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. The electric pole subtends an angle of 30 degree at a point on the same level as its foot அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ ஒரு எலக்ட்ரிக் போல் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து சப்ஸ்டன்ஸ் an angle 30 டிகிரி at a point on the same level as its foot, அந்த சமதள பரப்பில் இருந்து 30 டிகிரி கோணத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோட ஃபுட் இது தானே. ஸோ இங்கே இருந்து 30 டிகிரி ஆங்கிளை ஏற்படுத்துது. ஓகே, இது வந்து 30 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க, அட் எ செகண்ட் பாயிண்ட், இந்த செகண்ட் பாயிண்ட் வந்து B மீட்டர்ஸ் எபவ் த ஃபர்ஸ்ட், B மீட்டர்ஸ் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கு. த டிப்ரெஷன் ஆஃப் த ஃபுட் ஆஃப் த போல் இஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிப்ரெஷன் அப்படிங்கிறது இந்த செகண்ட் பாயிண்ட்ல இருந்து, டிப்ரெஷன் அப்படிங்கிறது நம்ம இப்போ நேராக பார்த்தா இந்த மாதிரி போடலாம் இல்லையா. டிப்ரெஷனுங்கிறது இதிலிருந்து கீழே பார்க்கறது. ஃபுட் ஆஃப் த போல் அப்படிங்கிறாங்க, இதுதானே போல், இதோட அடிப்பாகத்தை பார்க்கறது. ஸோ இதுதான் வந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 60 டிகிரின்னு கொடுத்துருக்குறாங்க. தென் ஹைட் ஆஃப் த போல் இன் மீட்டர்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதும் B மீட்டர் தான். இந்த ஹைட், இந்த ஃபுல் ஹைட், அதாவது போலோட ஹைட்டை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ இதுக்கு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது A B C D E, இந்த மாதிரி நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு இந்த சம்மில் கொடுத்துருக்கிற ஆங்கிள் 2 ஆங்கிள் தான் நமக்கு தெரியுது. 30 டிகிரி ஒன்று, 60 டிகிரி ஒன்று. இந்த 60 டிகிரியை இங்கே பாருங்க, இது ஜெட் ஷேப்பில் இருக்குது இல்லையா, இது ஆல்டர்னேட் ஆங்கிள்ஸ்னு சொல்லுவோம். இந்த ஆங்கிளும் ஈக்குவல். அப்போ இதுவும் வந்து 60 டிகிரி தான். ஓகே, இப்போ வந்து நமக்கு தேவை AE தானே. இந்த AEயை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற ட்ரையாங்கிள் இதுதான். இதில் இருக்கிறது 30 டிகிரி. அப்போ 30 டிகிரிக்கு நம்ம ஆப்போசிட் சைட் பை அட்ஜசன்ட் சைடு போட்டோம் அப்படின்னு சொன்னால் அது tan θ இல்லையா. அப்போ tan 30 டிகிரியை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ கண்டுபிடிச்சோம்னா அதில் AE வருது, அதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு AEயும் தெரியாது, ABயும் தெரியாது இல்லையா. அப்போ ABயை நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்காக நம்ம இந்த 60 டிகிரியை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ 60 டிகிரி வந்து எந்த ட்ரையாங்கிள் இருக்குதுன்னு பாருங்கள், இதுதானே 60 டிகிரி. அப்போ இந்த லைனுக்குள்ளே இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளை நம்ம எடுத்துக்கணும். இந்த ட்ரையாங்கிள் எடுத்துட்டு நமக்கு இந்த சைடு தானே வேணும். அப்போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடுன்னு போடலாம். அப்போ அது tan θவில் தானே வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து tan 60 டிகிரியை கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், tan 60 டிகிரி. tan 60 டிகிரியை நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், ABC இல்லையா. அப்போது ட்ரையாங்கிள் ABC tan 60 டிகிரி அப்படிங்கிறது வந்து எது வருது, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா. ஆப்போசிட் சைடு வந்து Bன்னு இருக்குது, அட்ஜசன்ட் சைடு வந்து நமக்கு தெரியாது, அதையே ABன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ tan 60 டிகிரி அப்படிங்கிறது அதோட வேல்யூ √3 ஈக்குவல் டு B பை AB. இப்போ நமக்கு AB தான் வேணும். அதனால் இந்த டிவைட் பண்ணிட்டு இருக்கிற ABயை இங்கே இன்ட்டுல கொண்டு போயிடலாம். அப்போ √3 இன்ட்டு ABன்னு வருமா, ஈக்குவல் டு B. நமக்கு AB வேணும். ஸோ AB ஈக்குவல் டு இங்கே இன்ட்டு பண்ணிட்டு இருக்கிற √3 இங்கே டிவைட் பண்ணும். அப்போ AB ஈக்குவல் டு B பை √3 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருச்சு. இந்த AB வேல்யூ கிடைச்சிருச்சு இல்லையா. இப்போ நம்ம இதையை யூஸ் பண்ணி இந்த AEயை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நேம் எழுதிக்கலாமா. என்ன ட்ரையாங்கிள் நேமு, ABE. அப்போ எழுதுங்க, ட்ரையாங்கிள் ABE. நம்ம tan 30 டிகிரியை கண்டுபிடிக்கணும். tan 30 டிகிரி சொல்லுங்க, ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. ஆப்போசிட் சைடு என்னது, AE அப்படின்னு எழுதலாமா, இல்லை EA வேணாலும் எழுதிக்கலாம். EA பை அட்ஜசன்ட் சைடு AB. ஓகே, இப்போ நமக்கு வந்து tan 30 டிகிரி அப்படிங்கிறது வந்து 1 பை √3 அப்படிங்கிறது தெரியும், ஈக்குவல் டு EA பை ABயோட வேல்யூ இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம். நம்ம ஃபஸ்ட்டு ABன்னு இங்கே எழுதிட்டு இந்த ABயை லெஃப்ட் சைடு கொண்டு வந்துக்கலாம். கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் என்ட்ரி பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 பை √3 இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கிற AB லெஃப்ட்டில் வரும்போது இன்ட்டு பண்ணுமா, இன்ட்டு AB ஈக்குவல் டு EA. ஓகே, இப்போ ABயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1 பை √3 இன்ட்டு ABயோட வேல்யூ என்னது, B பை √3. அப்போது B பை √3 ஈக்குவல் டு EA. இப்போது இங்கே வந்து நியூமரேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க.
1 into BB √3 into √3 3ன்னு வருது ஈக்குவல் டு EA. அப்போ EA தான் நமக்கு வேணும், அதுதான் போலோட ஹைட்டு. அப்போ அது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்க. B/3 நமக்கு B ஆப்ஷனில் இருக்குது. ஸோ B ஆப்ஷன் தான் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 12. இந்த கொஸ்டினுக்கு தமிழ் மீடியம் புக்கில் கொடுத்துருக்கிற கொஸ்டினையும் படித்து பார்த்துக்கோங்க. ஒரு கோபுரத்தின் உயரம் 60 மீட்டர் ஆகும். சூரியனை காணும் ஏற்ற கோணம் 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரியாக உயரும் போது கோபுரத்தின் நிழலானது x மீட்டர் குறைகிறது எனில் எக்ஸின் மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டவர் இஸ் 6 மீட்டர் ஹை. ஓகே, இப்போ ஒரு டவர் வந்து 60 மீட்டர் ஹையில் இருக்குது. ஸோ இதை நம்ம வந்து டவர்னு எடுத்துகிட்டு 60 மீட்டர்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் ஷேடோ ரெடியூசஸ் பை x மீட்டர்ஸ் வென் த ஆங்கிள் ஆஃப் எலவேஷன் ஆஃப் த சன் இன்க்ரீசஸ் ஃப்ரம் 30 டிகிரி டு 45 டிகிரி தென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு கேட்டிருக்கிறாங்க. அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஆஃப் த சன், நம்ம வந்து சன்னை பார்க்கறது. அப்போ இதனுடைய ஷேடோ பார்த்தீங்கன்னா சன் வந்து இந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இதோட ஷேடோ வந்து இந்த சைடு விழுகும் இல்லையா. நம்ம இங்கிருந்து சன்னை பார்க்குறோம். ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 30 டிகிரியிலிருந்து 45 டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ 30 டிகிரியை நம்ம இந்த பிளேஸில் போடுறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி 30 டிகிரி போடுறோம். இங்கேருந்து சன்னை பார்க்குறோம், இது வந்து இங்கே 30 டிகிரியாக இருக்குது. ஓகே, இப்போ 45 டிகிரிக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம பேக்கில் போவோமா ஃப்ரண்ட்டில் வருவோமா? அந்த ஆங்கிள் வந்து அதிகமாகுது அப்படின்னா இங்கே வரும்போது தான் ஆங்கிள் வந்து அதிகமாக வரும் இல்லையா. ஸோ இங்கே வந்து 45 டிகிரிக்கு வருது. அப்போ நம்ம வந்து லைன் இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ ஆங்கிள் வந்து இங்கே அதிகமாக இருக்குது இல்லையா, நம்ம ட்ரா பண்ணும்போதே தெரியும் இங்கே 30 டிகிரி, இங்கே அதிகமாக இருக்குது 45 டிகிரி. இந்த மாதிரி ஆங்கிள் அதிகமாகும் போது இதுக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து, அதாவது இந்த டிஸ்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? எக்ஸ் மீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து நமக்கு கேட்கறது வந்து இந்த எக்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னு தான் கேட்குறாங்க. இந்த எக்ஸ் வேல்யூவை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ் இருக்கிறது வந்து இந்த சைடில் இருக்குது. நம்ம இந்த ட்ரையாங்கிளை எடுக்க முடியாது. ஸோ நம்ம வந்து இந்த ஃபுல் ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் ட்ரையாங்கிளில் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பார்ட் இங்கே இருக்கா. அப்போ நம்ம வந்து இந்த 30 டிகிரியை எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு போடும்போது அதில் எக்ஸ் வந்துடும், நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அப்போது நமக்கு வந்து இதில் இந்த சைடு சுத்தமாகவே தெரியாமல் இருக்குது இல்லையா. அப்போ இந்த சைடு தெரிஞ்சதுன்னு சொன்னால் நம்ம இதையே கண்டுபிடிச்சிடலாம். அப்போ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்க வேண்டியது இந்த 45 டிகிரியை யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா சம்லையுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2 ஆங்கிள் கொடுத்துருக்குறாங்க. ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும், இன்னொரு ஆங்கிள் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து 45 டிகிரியை எடுத்துக்கலாம். 45 டிகிரியில் நமக்கு இந்த சைடு வேணும் இல்லையா, இந்த சைடு கொடுத்துட்டாங்க, இந்த சைடு வேணும். அப்போ நம்ம என்ன போடணும்? tan தீட்டாவை போட்டோம்னா தான் ஆப்போசிட் சைடு பை அட்ஜஸ்டன்ட் சைடு வரும் இல்லையா. அப்போ இப்போ நம்ம எல்லா இதுக்கும் நேம் கொடுத்துக்கலாம் பாருங்கள். ஏ பி இங்கே சி டி கொடுத்துக்கலாம். அப்போ ட்ரையாங்கிள் ஏபிசியில் ட்ரையாங்கிள் ஏபிசி பாருங்கள், இதில் tan 45 டிகிரி எடுத்துக்கலாமா. tan 45 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்குறாங்க? 60 மீட்டர்னு இருக்குது. அப்போ நம்ம 60ன்னு எடுத்துக்கலாம். அட்ஜசன்ட் சைடு பிசி நமக்கு தெரியாது, ஸோ பிசியை அப்படியே எழுதிக்கலாம். இப்போது tan 45 டிகிரி அப்படிங்கிறது அதோட வேல்யூ 1. அப்போ ஈக்குவல் டு 60 பை பிசி. இப்போது இங்கே டிவைட் பண்ணிட்டு இருக்கிற பிசி லெஃப்ட்டில் வரும்போது இன்ட்டு பண்ணுமா. அப்போ 1 into பிசி பிசின்னு வந்துடும். ஸோ பிசி ஈக்குவல் டு 60 அப்படின்னு கிடைக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கேயும் என்ன தான் கிடைக்குது? 16 தான் கிடைக்குது. ஓகே, 60 இங்கே மீட்டர் நிற்கிறதுனால நம்ம மீட்டர்னு போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் வந்து இந்த கால்குலேஷன் போடாமையே இது 60 மீட்டர் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா tan 45 டிகிரியோட வேல்யூ 1. அப்போது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு தான் போட போகிறோம். அப்போ ஆப்போசிட் சைடு 60 இருந்தால் அட்ஜசன்ட் சைடும் 60 தான் இருக்கும். அப்போ தானே கேன்சல் ஆகி 1ன்னு வரும். ஸோ நம்ம அப்படியும் கூட போட்டுக்கலாம் மைண்ட் மேக்ஸா. ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ட்ரையாங்கிள், அதாவது ஏபிடி அப்படிங்கிற ட்ரையாங்கிளை எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிடி பாருங்கள், இப்போ நமக்கு தேவை tan 30 டிகிரி வேணும். அப்போ தான் நமக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். tan 30 டிகிரி அப்படிங்கிறது ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு இல்லையா. ஆப்போசிட் சைடு என்ன கொடுத்துருக்குறாங்க? 60ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ 60ன்னு போட்டுக்கலாம். பை அட்ஜசன்ட் சைடு வந்து இங்கே இது ரெண்டுமே சேர்ந்தது தான், அதாவது இந்த ஃபுல் சைடுமே அட்ஜசன்ட் சைடு இல்லையா. அப்போ 60 இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது. அப்போ 60 + எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, 60 + எக்ஸ். இப்போ வந்து இதை நம்ம சால்வ் பண்ணணும்னா நமக்கு ஆன்சர் வந்துடும். tan 30 டிகிரிக்கு என்ன வேல்யூ? 1/√3 இல்லையா. ஸோ 1/√3
ஈக்குவல் டு 60/60 + x. இப்போ வந்து ஈக்குவேஷன் இருக்குது, ரெண்டு சைடும் ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம். அப்போ 1 × 60 + xன்னு வருமா? அப்போ 60 + x எழுதிக்கலாம். இங்கே வந்து இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது 60 × √3ன்னு வந்துடும். இப்போ நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ தான் வேணும். ஸோ எக்ஸை மட்டும் லெஃப்ட் சைடு வச்சுக்கலாம். இங்கே ஃபஸ்ட்டு ரைட் சைடு இருக்கிறத எழுதிட்டு அதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்கிறத கொண்டு போங்க. +60 ரைட்டில் போகும்போது -60ன்னு மாறிடும். இப்போ ரெண்டுலேயுமே 60 காமனாக இருக்குது. அப்போ 60யை வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ஃபஸ்ட்டு டைமில் √3 இருக்குது, செகண்ட் டைமில் 60யை வெளியில் எடுத்துட்டா 1 இருக்கும். ஓகே, இப்போ 60 × √3யோட வேல்யூ 1.732. இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், -1. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ 60 இதில் வந்து இதை நம்ம 1 சப்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு என்ன வரும்? 0.732ன்னு வரும். ஓகே, இப்போ 732வை 6ஆல் இன்ட்டு பண்ணும்போது 4392 வருது. ஸோ அதை நம்ம இங்கே எழுதிக்கலாம். 4392. இங்கே ஒரு 0 இருக்குது, அப்போ அந்த 0வை சேர்த்திக்கலாம். இப்போ நம்ம டாட் வைக்கணும். டாட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ 3 டிஜிட்ஸ்க்கு முன்னாடி டாட் வச்சோம்னா இந்த 0 கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ வந்து 43.92 மீட்டர். ஏன்னா கொடுத்துருக்கிற யூனிட் வந்து மீட்டர். ஸோ நமக்கு வந்து இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பாருங்கள். 43.92 பி ஆப்ஷனில் இருக்குது. ஸோ பி ஆப்ஷன் தான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.